வணக்கம் தலைமையிலே. காலையிலே ஒரு மகிழ்ச்சியான மற்றும் நம்மை பெருமைப்படுத்தக்கூடிய செய்தி. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பருப்பு வகைகளுக்கு 30% இறக்குமதி வரியை விதித்து பதிலடியை ஆரம்பித்து வைத்துள்ளது இந்தியா. இது ஒரு தலைப்பு செய்தியாக பொருளாதாரத்தில் உலகம் முழுவதும் நேற்று பேசப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த அமெரிக்கா தான் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளுக்கு வரி போர் அப்படிம்பாங்க, வரியை விதித்து தான் ஒரு டான் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க. இந்தியா மட்டுமல்ல, சீனா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள் கூட சில தினம் முன்னால வரி விதித்து அதை பிரச்சனை கொடுத்துருந்தாங்க. முதல் பதிலடியை அமெரிக்கா வாங்கியிருக்கு. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பட்டாணி, பருப்பு, கொண்டைக்கடலை, இதை போன்ற வகைகள், பல்ஸ் அப்படிம்பாங்க, பருப்பு வகைகளுக்கு 30% இறக்குமதி வரி வச்சிருக்கு. இது அமெரிக்காவில் ஒரு கொந்தளிப்பை கொடுத்துருக்கு, ஒரு புரிதலை கொடுத்துருக்கு. அடி எப்படி ஒழுகுங்கிறத புரிதலை கொடுத்துருக்கு. இந்த செய்தி எப்படி வெளிவந்துச்சுன்னா, அமெரிக்காவுடைய செனட்டர்ஸ், ரிபப்ளிக்கன் செனட்டர்ஸ் நம்ம ட்ரம்ப்போட கட்சி, அதை சேர்ந்த ஸ்டீவ் டைனஸ், கெவின் கிராமர், இவங்க 2 பேருமே அவங்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி இந்திய அரசு 30% வரி விதிச்சிருக்காங்க, இது அமெரிக்காவை சேர்ந்த விவசாயிகளை பாதிக்கும், குறிப்பாக இந்த பருப்பு வகைகளை விளைவிக்கும் விவசாயிகளை மிகவும் பாதிக்கும். நீங்க அதனால உடனடியாக மோடிஜியிடம் பேசி நிர்பந்தம் கொடுங்க, இந்த இறக்குமதியை எடுக்க சொல்லி, அப்படிங்கிற மாதிரி இறக்குமதி வரியை எடுக்க சொல்லின்னு. முதல்ல ஒரு புரிதலுக்கு வந்துக்குங்க. ஏற்றுமதி அப்படிங்கும்போது இறக்குமதிங்கிற பேர் கூடயே வரணும். ஏற்றுமதி, இறக்குமதி, லைசன்ஸே அப்படிதான் வரும். முழுக்க முழுக்க மத்திய அரசு சம்பந்தப்பட்டது. இந்த ஏற்றுமதி இறக்குமதியை முழுக்க கட்டுப்படுத்துவது நமது மத்திய அரசு தான். மாநில அரசுக்கு இதில் பங்கு இருக்காது. இரண்டாவது, நீங்க எல்லாவற்றையும் ஏற்றுமதி செய்யலாம்னு சொல்லி நினைக்கவே கூடாது. மிதம் மிஞ்சிய பொருட்களை மட்டுமே ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதிக்கும். உங்ககிட்ட அது நிறைய இருக்கலாம், ஆனால் தேசத்தில் இல்லாமல் இருக்கும். அதனால எல்லாற்றையும் நம்ம ஏற்றுமதி செய்யலாம் நினைக்கக்கூடாது. அவ்வப்போது அந்த அட்டவணை பொருளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொருளை நீங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னா கூடாதுதான். நீங்கள் ஒருவேளை அதிகமாக வாங்கி வச்சிருக்கலாம், மத்திய அரசு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இறக்குமதிக்கும் அதே போல தடைகளில் கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதிக்கும். அதனால் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் போது அந்த பொருள், உங்களிடம் இருக்கும் அதிகமான பொருள், ரெண்டும் கவனிக்கணும். சர்வதேசம் முழுவதும் வாங்குவாங்களா, வெற்றி அடைவதற்கு மிக முக்கிய காரணம். இரண்டாவது, அந்த பொருள் அவ்வப்போது தடையாகக்கூடிய பொருளான நீங்கள் கவனிச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த ரிபப்ளிக்கன் கட்சி செனட்டர் எழுதிய கடிதத்துக்கு அப்புறம் தான் இது வெளிவந்திருக்கு. ஜனவரி 16ஆம் தேதி தேதியிட்ட கடிதம் தான் இந்த பிரச்சனை கொண்டு இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக ட்ரம்ப்புடன் பேச நமது பிரதமர் மறுத்து கொண்டே வருகிறார் மோடிஜி அவர்கள். ட்ரம்ப் தன்னை ஒரு டான்னு காட்டிக்கிறதுக்காக பொய்யான செய்தி, ரொம்ப நாளைக்கு பொய் எடுபடாது. நான் மிரட்டிட்டேன், நான் சொல்றதை அவங்க கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அமெரிக்காவின் தூதர் அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஏன் பிரச்சனை அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் போயிட்டே இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு, தொடர்ச்சியாக எங்கள் அதிபரிடம் இந்திய பிரதமர் மோடிஜி பேசுவதை தவிர்க்கிறார். ஒருவேளை அவர் பேசினா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தாங்க, பேசவே தேவையில்லைன்னு கேட்டார். இதை போன்ற பதிலடிகள் தான் தேவை. சும்மா வழிய போனோம்னா அது ஒரு என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு ஏதோ ஒண்ணுமே தெரியலன்னு நினைச்சுக்குவாங்க. ஒரு அருமையான சொல்லாடல் இருக்கு, கொட்டுனாதான் தேல், கொட்டாட்டி புள்ளப்பூச்சி. அது ஒரு அருமையான, அதாவது கொட்டினாதான் புரியும் அவனுக்கு, வலி புரியும், தேல்னு புரியும். கொட்டாம இருந்தோம், நம்மகிட்ட பலம் இருக்கு என்றாலும் கொட்டலனாலுமே அவன் புள்ளப்பூச்சின்னு நினைப்பான், ஏறி மிதிப்பான். தேல்னா தான் அவன் பயப்படும், கொட்டினாதான் தேல். இதை போன்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியா செய்யணும். இது ஒரு முதல் பதிலடியா உலகம் பார்க்கறாங்க. இதுக்கடுத்து முதல்ல யார் செய்யறதா முக்கியம். ஒரு தடவை ஒருத்தங்க செஞ்சுட்டாங்கன்னா பின்தொடர்ந்து அதிகமாக இதை போன்ற செயல்கள் நடைபெறும். இனி உலக நாடுகள் தொடர்ச்சியாக அமெரிக்காவின் இறக்குமதி பொருட்களுக்கு ஆங்காங்கே வரி விதிக்கும் போது அமெரிக்கா உணர்வாங்க. நம்ம மட்டும் இல்லை,
வணிகம் என்பது கொடுப்பது பெறுவது ரெண்டுமே இருக்கணும். கிவ் அண்ட் டேக் அப்படிம்பாங்க. சும்மா வந்து எல்லாத்துக்கும் ஒரு தலைப்பட்சமாக வரி விதிச்சா இந்த இந்தியாவின் தரமான பதிலடி இனி உலக நாடுகள் இதை செய்ய தூண்டும். எப்பவுமே தான் இப்போ ஒரு பிரச்சனையாகுது, முதல்ல போய் அதை யார் கேட்கறதுன்னு தான் பார்ப்பாங்க மக்கள். ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னா தொடர்ச்சியெல்லாம் போயிடுவாங்க. இது உலகம் பூரா இப்படி தான் இருக்கும். இது ஒரு தரமான பதிலடி. இதை வந்து இன்னும் நேர்த்தியா இன்னும் அதிகமாக செய்யணும். என்னுடைய விருப்பம். நேற்று இது இந்த பொருளாதார ரீதியா தலைப்பு செய்தியாக இந்தியாவை உற்று நோக்க வைத்த செய்தி. அடுத்து வந்து சர்வதேச நிதி ஆணையம் IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இது ஐக்கிய நாட்டு சபையோட இது. அமெரிக்காவின் ஆதிக்கம் அங்கே ரொம்ப அதிகம் இதில் இருக்கும். என்றாலுமே அவங்க உண்மையை தான் சொல்லியிருக்கிறாங்க. நடப்பு நிதியாண்டில் அவர்கள் வந்து இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை வந்து 6.6 கணிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க திரும்ப அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, மாற்றி இந்தியாவை தரம் உயர்த்தியிருக்கிறாங்க. 6.6% வளர்ச்சின்னு சொன்ன இந்தியா அல்ல 7.3% வளரும் அப்படின்னு சொல்லி இதில் உலகத்தில் இது ரொம்ப அதிகம். நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி தான் இந்தியாவை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. பொதுவாக செய்திகளை பார்க்கும்போது அதற்கேற்ற அந்த செய்திகளை தரமாக கொடுக்குற இடத்துல தான் போய் முதல்ல பார்க்கணும். நீங்கள் செய்தித்தாளே பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு அரசியல் இருக்கிறீங்க, நிறைய பேச விரும்புறீங்க அப்படின்னா தினகரனை மட்டும் பார்க்கக்கூடாது, தினகரனை மட்டும் படிக்கக்கூடாது. தினகரனை படிச்சீங்கன்னா அவங்க என்ன எழுதுவாங்கன்னா தமிழக அரசு சாதிக்கிறது, மத்திய அரசு பின்தங்குதுன்னு எழுதுவாங்க. தினமலர் மட்டும் படிக்கக்கூடாது. தினமலர் படிச்சு என்ன எழுதுவாங்க? மத்திய அரசு சாதிக்கிறது, தமிழக அரசு பின்தங்குதுன்னு எழுதுவாங்க. அதனால சரியா புரியணும்னா தினத்தந்தி, தினமணி, தினகரன், தினமலர் நாளையும் படிச்சாதான் நேர்த்தியான செய்திகள் புரியும். அதே போல இந்த செய்தியை இவங்க கிட்ட கேட்கணும்னு தான் அங்கதான் பார்க்கணும். இந்த மாதிரி பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதை IMF என்ன சொல்றாங்களோ அதுதான் பார்க்கணும். இதுல வந்து மொத்த உலகத்தின் பொருளாதார வளர்ச்சி, மொத்த உலகத்தை எடுக்கும்போது 3.3 இந்த நிதியாண்டுல 2025 2026 வரைக்கும் மார்ச் 31 வரைக்கும் 31 முடியும். அதான் நிதியாண்டுங்கிறது. 2025 ஏப்ரல் 1 ஆரம்பிச்சு 2026 மார்ச் 31 முடிப்பாங்க. நிதியாண்டு அப்படிதான் முடிப்பாங்க. அதுல தான் இந்த 3 மாசம் இதுல வந்து 6.6 கணிச்சது 7.3 அவர்களே உயர்த்தியிருக்காங்க. இந்த விஷயத்துல நமது நிதி அமைச்சகத்தை நிச்சயமா பாராட்டலாம். அவங்க வந்து ரொம்ப பில்டப்பும் பண்றதில்ல, அவங்கள அதே மாதிரி வளர்ச்சியை குறைவாக மதிப்பிடுறதில்ல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்திய நிதி அமைச்சகம் எங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த நிதியாண்டில் இந்த 3 மாசத்துல 7.4% இருக்குன்னு எழுதுனாங்க. IMF வந்து 6.6 எழுதுனாங்க. இன்னைக்கு IMF அதை திருத்தி 7.3 வந்து நமக்கு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அப்போ நமது நிதி அமைச்சகம் சொல்றது ரொம்ப சரியா இருக்கு. இது வந்து உலகத்திலேயே நாம தான் பொருளாதார வளர்ச்சியில முதல் இடம். உங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கும், அவருடைய வாழ்க்கை தரம் வேற மாதிரி இருக்கு, நமது வாழ்க்கை தரம் வேற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க தொடர்ச்சியா முதலிடம் சொல்றீங்க, எப்படி நம்புறதுன்னு நீங்க கேட்பீங்க. ஒரு சிறிய உதாரணம். அமெரிக்காவுடைய அப்பா வாங்குகின்ற சம்பளம் 100 ரூபாய், சீனாவுடைய அப்பா வாங்கும் சம்பளம் 70 ரூபாய், ஜெர்மனியுடைய அப்பா வாங்குற சம்பளம் 50 ரூபாய், இந்தியாவுடைய அப்பா வாங்கிய சம்பளம் 35 ரூபாய். ஆக மொத்தம் சம்பளம் வந்து அவங்க முதலையே அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்காங்க, நம்ம ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நிர்வாகம் நன்றாக இருப்பதால், மக்கள் நன்றாக உழைப்பதால் நமக்கு வந்து சம்பள உயர்வு வந்திருக்கு. சம்பள உயர்வு கணக்கு வருது. இதில் அமெரிக்காவுடைய அப்பாவுக்கு வந்து 2 ரூபா 50 பைசா தான் சம்பள உயர்வு கிடைக்குது. சீனாவுடைய அப்பாவுக்கு 4 ரூபா சம்பள உயர்வு கிடைக்குது. ஜெர்மனியோட அப்பாவுக்கு சம்பள உயர்வே கிடைக்கல. இந்தியாவுடைய அப்பாவுக்கு நிர்வாகம் நல்லா இருப்பதனால 15 ரூபா சம்பள உயர்வு கிடைக்குது. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா அப்பா வந்து 102 ரூபா 50 பைசா வாங்குவாரு, சீனா அப்பா 74 ரூபா வாங்குவாரு, ஜெர்மனி அப்பா அதே 50 ரூபா தான் வாங்குவாரு. ஆனா இந்திய அப்பா அதிக சம்பள உயர்வு பெற்று 50 ரூபா வாங்குவாரு. இதே மாதிரி சம்பள உயர்வு நிர்வாகம் சரியா இருப்பதால வாங்கி கொண்டே இருக்கும்போது இந்த இந்திய அப்பா
அமெரிக்கா அப்பாவை தாண்டி போவார். ஏன்னா இவர் தான் நிறைய சம்பள உயர்வு வாங்குறார், இவருடைய வேலை நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சந்தேகம் இருக்கும், 4வது இடத்துல இருக்குன்னு சொல்றீங்க இன்னைக்கு, அப்படியே வச்சுக்கிட்டாலும் வாழ்க்கை தரம் அப்படி இல்லைன்னா இந்தியாவுடைய அப்பாவிற்கு அநேக குழந்தைகள் இருக்கு, அது முக்கியமானது. அவரோட சம்பளத்தை அந்த குழந்தைகள் பிரித்து கொடுக்கணும், அத்தனை குழந்தைகளுக்கும் முக்கியமானது. இதில் இன்னொன்றும் இருக்கு, இந்தியாவுடைய அப்பாவிற்கு 140 குழந்தைகள் இருக்காங்க. இதில் 135 குழந்தைகள் நேர்மையான குழந்தைகள், உழைப்பாங்க, கிடைக்கிறத போதுன்னு நினைப்பாங்க, போராட்டம் பண்ண மாட்டாங்க, கட்டுப்பட்டு நடப்பாங்க. ஆனால் ஒரு 5 குழந்தைகள் மோசமான குழந்தைகள், பிறர் சொத்தை அபகரிக்க நினைக்கும் குழந்தைகள், பதுக்கி வைக்கும் ஒரு அருவருப்பு நிறைந்த குழந்தைகள், ஒரு 5 குழந்தைகள் மட்டும் பிறருடையதை பிடுங்கி அல்லது ஏமாற்றி, சாமர்த்தியமாக ஏமாற்றி சும்மா அடுக்கி வைத்து கொண்டே இருப்பார்கள். அந்த 5 குழந்தைகள் தான் பெரும் பணக்காரர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இருப்பாங்க. ஏமாற்றுக்காரர்கள் வச்சுக்கலாம், 5 குழந்தைகள் இருப்பாங்க. இவர்களை சரியாக கட்டுப்படுத்த வேண்டும். இவர்கள் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் போது இந்த அனைத்து குழந்தைகளுக்கும் அவரோட அப்பா வாங்குற சம்பளம் பிரித்து கிடைக்கும். இது சரியாக நிர்வாகம் பண்ணும்போது, மக்கள் உழைக்கும் போது அந்த அமெரிக்கா அப்பாவை தாண்டி போவோம். அமெரிக்கா சீனாவை தாண்டி எப்படி நம்ம முன்னேறணும் சந்தேகம் வரும். முதல் காரணம் அதிக மக்கள் தொகை, மக்கள் தான். அதுலேயுமே அதிக இளைஞர்கள் இருப்பது. அதனால முதல் பெருமை பார்க்கும் உங்களை தான் சாரும். இந்தியா அமெரிக்கா சீனாவை தாண்டி செல்வதற்கு உழைப்பாளிகள். 2வது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிர்வாகம், அரசின் நிர்வாகம். நம்ம முதல்ல பார்க்கும்போது முதல் 25 இடத்துல கூட இந்தியா இல்லை பழைய நிர்வாகத்தில். இன்றைக்கு 4-3 போயிட்டு இருக்கு. அதனால இந்த நிர்வாகத்தையும் பாராட்ட வேண்டும். எல்லா அரசுமே நான் பாராட்டுறேன், மத்திய அரசு, மாநில அரசுகள் எல்லாமே தான் சரியான நிர்வாகத்தை கொண்டு போறாங்க. இதற்கு தலைமையாக இருக்கும் மத்திய அரசு சரியான நிர்வாகத்தை கொடுப்பதால் தான் இதெல்லாம் சாத்தியம். இந்த சம்பள உயர்வு தொடர்ச்சியாக நாம் பெறும்போது, நிர்வாகம் மூலமாக, உழைப்பின் மூலமாக நாம் பெறும்போது இதில் எந்த குறுக்கு வழியுமே இல்லை. இதில் ஒன்றும் ஒரு பெரிய வியப்பான விஷயம்னா, அமெரிக்காலாம் ஆயுத விற்பனைகள் மற்றும் அடாவடியா உள்ள போய் பிடுங்க இப்படிலாம் பண்ணியுமே நேர்மையான முறையில் உழைப்பதனால் நம்ம இந்த முன்னேற்றத்தை சாதிக்கிறோம். நிச்சயமாக ஒவ்வொரு இந்திய ஆண், பெண், இளைஞர்கள் பெருமைப்பட்டு கொள்ளுங்க. இந்த விஷயத்துல நீங்க காலரை உயர்த்தி கொள்ளலாம். நம்ம எந்த காலத்திலையுமே இரு நாட்டுக்கு இடையே போரை தூண்டி ஆயுதம் விற்பவர்களே அல்ல. ஒரு தரப்பை நம்ம தூக்கி விட்டோம்னா அந்த தரப்போட இருப்போம். அதே சமயத்துல வம்படியா உள்ள போய் ஒருவேளை இப்ப நம்ம நினைச்சோம்னா பங்களாதேஷ் ஒரு கால் தூசி, நம்ம நினைச்சோம்னா இலங்கை ஒரு கால் தூசி, பாகிஸ்தான் ஒரு கால் தூசி, வம்படியா உள்ள போய் அவங்க இயற்கை செல்வங்களை சுரண்டலாம். இல்ல சண்டையிடாம கூட வேறு வகையில் நம்ம அதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் நம்ம நிச்சயமா செய்ய மாட்டோம். பெருமையை நினைச்சுக்கங்க, பெருமை எப்பவுமே படுங்க. நேர்மையான உழைப்பின் மூலமாக இந்த 140 கோடி மக்கள் உழைப்பின் மூலமாக தான் இந்த எவ்வளோ பெரிய சம்பள உயர்வு, நியாயமான சம்பள உயர்வு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க பாரத தேசம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். உலக அரங்கில் இதே சம்பள உயர்வு கிடைச்சிருக்கும் போது 2040 போது இந்த முதல் அதிக சம்பளம் வாங்கும் அமெரிக்காவை மிந்தி நம்ம போவோம். இதுதான் இதோட கணக்கு. எனக்கு இன்னொரு சின்ன ஏக்கம் என்னன்னா, இந்த 5% பெரும் பணக்காரர்களை இருப்பதை பிடுங்கி பிரித்து கொடுக்கணும். நிச்சயமாக இதெல்லாம் அவங்க உழைப்பின் பலன்ல வரதே இல்லை. நான் கூட ஒரு வீடியோ பார்ப்பேன், தமிழ்நாட்டில் தான் ஒருத்தன் பேசுவான் மீசையை முறுக்கிட்டு, என் கண்ணுக்கு தெரிகிற இடம் பூரா எங்களுக்கு தான் பேசுறான் தைரியமா, 5000 ஏக்கருக்கு மேல இருக்குங்கிறான். அவன் சாப்பிட்றத காட்டுறாங்க. இதெல்லாம் அவனெல்லாம் பேட்டி, அருவருப்பு மிகுந்த நபர்கள் பேட்டி எடுக்கிறாங்க. எல்லா பரப்பனை, மிதப்பனை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் இப்படிதான் சாப்பிடுவோம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தில் இருக்கானுங்க. இவர்களை போன்றவர்களை, இவங்கெல்லாம் உழைச்சு சம்பாரிச்சவங்க இல்லை. ஆங்கிலேயர் காலத்திலிருந்து அடிவருடியாக இருந்து ஆங்கிலேயனுக்கு அடிவருடியா இருந்து இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் செய்யறவிட்ட அடிவருடியா இருந்துக்கிட்டு வெளியே வரும்போது மீசையை முறுக்கிக்கிட்டு என் கண்ணுக்கு தெரிஞ்சது போறா என்னோட தான் 5000 ஏக்கர் இதை போன்ற ஏகாதிபத்திய சிந்தனை உள்ள பிடுங்கி வைத்துக் கொண்டிருக்கிற நபரிடமிருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்து இன்னுமே பிரித்து கொடுக்கணும். இந்த நியாயமான இயக்கம்
என்ற உண்டு. மற்றபடி சரியான நிர்வாகம் செய்வதற்காக இந்த மத்திய அரசை பாராட்டுகிறேன். மூன்றாவது முக்கியமான விஷயம், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிசம்பர் மாதம், கடந்த மாதத்தில் வந்து ஹைட்ரோ கார்பன், இது ஒரு எரிபொருள், ஃபாசில் ஃபியூயல்பாங்க, புதை படிவ எரிபொருள் சொல்லுவாங்க. இதை வந்து 2.3 பில்லியன் யூரோக்கு, இது ஈரோவில் மதிப்பு போட்டிருக்காங்க. ஏன்னா இதை சொன்னதுமே ஐரோப்பிய நாடுகள் தான். 2.3 பில்லியன் யூரோக்கு வந்து இறக்குமதி செய்து 3வது இடத்தில் இந்தியா இருக்கு. ரஷ்யாவிடமிருந்து இந்த ஹைட்ரோ கார்பனை வாங்கியதில் 2ஆம் இடத்துல இருக்க நாடு துருக்கி. அவங்க 2.6 பில்லியன்ல வாங்கி இன்னைக்கு 2ஆம் இடத்துல இருக்காங்க. முதல்ல நம்ம தான் 2ஆம் இடத்துல இருந்தோம். முதல் இடத்துல சீனா இருக்காங்க. 6 பில்லியன் யூரோக்கு அவங்க இந்த ஹைட்ரோ கார்பனை வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் ரஷ்யாவிடமிருந்து ஹைட்ரோ கார்பனை வாங்குவதில் அதிகம் வாங்கும் 3வது இடத்தில் உள்ள நாடு இன்றைக்கு இந்தியா தான். ஆனால் தொடர்ச்சியாக வேற மாதிரி செய்தி அமெரிக்கா கொடுக்குறாங்க. நாங்கள் சொன்னோம், குறைச்சிட்டாங்க, நிறுத்திட்டாங்கன்னு கூட இங்கே செய்திகளும் பரப்புறாங்க. இது டிசம்பர் மாத செய்தி, ஜனவரி தான் நடந்துட்டு இருக்கு. அதே போல் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது வந்து கொஞ்சம் குறைவானது உண்மைதான். இது முக்கியமான காரணம் ரிலையன்ஸ் வந்து ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்த கச்சா எண்ணெயை அதிகமாக குறைச்சிருக்காங்க. மற்றபடி நமது அரசு நிறுவனங்கள் பிபிசி, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஹெச்பிம்பாங்க, ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இவங்கெல்லாம் வந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை தடை செய்யப்படாத விநியோகஸ்தர்கள். சில விநியோகஸ்தர்கள் தான் இப்போ ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா தடை வச்சிருக்காங்க. யார்கிட்ட தடை இல்லையோ அவர்களை பார்த்து ஆனால் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. குறைச்சது உண்மைதான், ஆனால் இன்னும் தொடர்கிறது. இதில் இன்னும் மிகப்பெரிய ஆச்சரியம்னா, நமக்கு தேவையான கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதில் உலகத்திலேயே ரஷ்யாவிடமிருந்து தான் மிக அதிகமாக வாங்குறோம். இன்னைக்கும் நாம் முதலிடம் தான் இருக்கோம் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்வதில். 2வது அந்த இடத்துல ஈராக் இருக்காங்க, ஈராக்லேருந்து அதிகமாக வாங்குறோம். 3வது அந்த இடத்துல சவுதி அரேபியா இருக்காங்க. இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு நாளைக்கு 13 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் தினம் ரஷ்யாவிலிருந்து வந்து இந்தியாவில் இறக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் செய்திகள் என்னமோ அமெரிக்கா எப்படி பரப்புறாங்கன்னா, பயந்துட்டோம், இந்தியா பயந்துருச்சு, நிறுத்திட்டாங்கன்னா செய்தி பரப்புறாங்க. அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் குறைந்தது உண்மைதான். ஆனால் தினம் 13 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் இந்தியாவுக்குள்ள வருது. அதை நம்ம வாங்கி சுத்திகரிப்பு பண்ணி, அதை சுத்திகரிப்பு பண்ணுறது பெரிய வேலை வாய்ப்பு கொடுக்குது இந்தியாவுக்கு. சுத்திகரிப்பு பண்ணி உலகம் முழுவதுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். பெட்ரோலிய பொருட்களை நம்மளும் வச்சுக்கிறோம். கச்சா எண்ணெய் அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது. அதை தரம் பிரிப்பதன் மூலமாக தான் பெட்ரோல், டீசல், சீமெண்ணெய், கிரீஸ், இதை போன்ற பொருட்கள் படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்கும். இது பெரிய வேலை வாய்ப்பு இந்தியாவுக்கு. அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு தேவையானது போக ஏற்றுமதி பண்ணி சம்பாதிக்கிறோம். அதனால இன்னைக்கும் 13 லட்சம் பீப்பாய் வாங்குறோம். என்னுடைய பார்வையில் வந்து இது தேச நலன் சார்ந்த விஷயங்கள். இதை இன்னுமே அதிகப்படுத்தணும். அமெரிக்காவுக்கு விதித்த வரியை இன்னும் அதிகப்படுத்தணும், அதிக பொருளுக்கும் பண்ணணும். அதாவது கொட்டினா தான் தேர். அது திரும்ப எனக்கு அந்த இது வந்து எனக்கு ஒரு சின்ன பிரச்சனையில் ஒரு அதிமுக கவுன்சிலர் என்கிட்ட பேசினார். ஒரு வயதான மனிதர், இன்னைக்கு இல்லை, நேர்மையான மனிதரும் கூட. அவதான் சொன்னார், தம்பி கொட்டினாதான்ப்பா தேல், கொட்டினா நம்ம புள்ள பூச்சி நினைப்பான்ப்பா அப்படிம்பார். என்னால் மறக்க முடியாத இந்த சொல்லாடல் இது. இன்னும் அதிக வரி விதிப்பை அமெரிக்காவுக்கு விதித்து உலகத்திற்கு உதாரணமாக இந்தியா விளங்கணும். இன்னைக்கு நம்ம தான் முன் உதாரணம். உலகம் அப்படிதான் பேசுது. நம்ம செய்யும் போது, பிற நாடுகள் செய்யும் போது அந்த வழி அமெரிக்காவுக்கு புரியும். ஒன்று, அதே போல பேச மறுப்பது சரி. தொடர்ச்சியாக ட்ரம்பிடம் நமது பிரதமர் பேசாமல் இருப்பது, புறக்கணிப்பது மிக சரியானது. கச்சா எண்ணெய் மற்றும் இந்த ஹைட்ரோ கார்பன் இறக்குமதியை ரஷ்யாவிடமிருந்து இன்னும் அதிகப்படுத்தணும். இதெல்லாம் வந்து என்னுடைய கருத்து. எப்பவுமே அந்த செய்திகள் சம்பந்தப்பட்ட உண்மையை தெரிஞ்சுக்கங்க. வெனிசுவேலால போய் அமெரிக்கா அடிக்கிறாங்கன்னா அது என்ன உண்மையோ அதை மட்டும் தான் நான் பேசுவேன். இஸ்ரேல் என்ன பண்ண, அந்த உண்மை செய்தி நீங்கள் சர்வதேச அளவிலும் தெரிஞ்சுக்கணும். இந்தியா பற்றி பேசும்போது நீங்கள் உண்மை செய்தி தெரியணும். நான் பாஜக தரப்பில் இருந்துக்கிட்டு இதுதான் சரின்னு பேச மாட்டேன்.
திமுக தரப்புலேருந்து அதுதான் சரின்னு பேச மாட்டேன். எந்த செய்தி கேட்குறீங்களோ அது 100க்கு 100%, 99.9 கூட இல்லை, 100க்கு 100% உண்மை செய்தித்தாள்னு நினைப்பேன். செய்தித்தாள்கள் படிக்கும்போது 4 செய்தித்தாளும் படிப்பேன். அதே போல் வலைதளங்களை படிக்கும்போதே ஒரு நேர்மையான மிகச்சரியாக செய்தியை கொடுப்பது தான் படிப்பேன். அப்போ தான் துல்லியமாக பேச முடியும். நடுநிலைமையாக இருந்து 100% நேர்மையான செய்தி வழங்க வேண்டும் தான் என்னுடைய ஆசைகள். நன்றிகள்.